வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் விஜய் ஆண்டனி. இட்ஸ் வாழ்க வளமுடன். ஆக்சுவலி விஜய் ஆண்டனி, இட்ஸ் பி ஃபார் விக்ட்ரி சொல்லலாம், வெற்றி சொல்லலாம். அண்ட் ஏ இஸ் அருண் பிரபு. ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த காம்பினேஷன் இட்ஸ் ரியலி ஸோ சர்ப்ரைசிங். எப்போதும் பிரபஞ்சத்துக்கு ரெண்டு விஷயம் உண்டு. அமைதி ஒன்று இருக்கும், ஆற்றல் இருக்கும். சக்தி திருமகன், இந்த ரெண்டும் சக்தி திருமகன் சேர்ந்தது இட்ஸ் வெரி குட் காம்பினேஷன். ஆக்சுவலி பிரபஞ்சம் எப்போதுமே நமக்கு மெசேஜ் தான் கொடுத்துட்டு இருக்கும். என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவாங்க, பிரபஞ்சம் எப்போதும் மெசேஜ் கொடுக்குது. ஆனால் அந்த பாட்டில் அழகான வரியை நீங்கள் சொன்னீங்க, அந்த மனம் தடம் மாறிடுதுன்னு சொன்னது இருக்கு இல்லையா? மாற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், தடுமாற்றம் ஆகும் தான் வாழ்க்கையில். தடம் மாற்றம் மட்டும் ஆகாமல் இருந்தோன்னு ஆகும். அது நிறைய விஷயத்தில் ஆக்சுவலாக படம் பார்க்க மாட்டேன். ஒரு 3 decades ஆகிடுது. ஐ நெவர் see the movies, but really you made me to see the movie. And பிச்சைக்காரன், the message what you have given, it's really I have to appreciate Shashi ji. It's really superb. ஈவன் நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது கூட அப்படியே நடுவில் பார்த்துட்டு விட்டுறது உண்டு. பட் யூ மேட் மீ டு see the whole movie. பிகாஸ் எதுக்காக அந்த மெசேஜ், அந்த ஒரு இடத்துல மெசேஜ் தான் வாழ்க்கைக்கு நமக்கு முக்கியமானது. அந்த மெசேஜை நீங்கள் நிறைய படம் பேரெல்லாம் பார்த்தேன், வெரி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு மீடியா, ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் த மீடியா. மீடியாங்கிறது ஒரு பவர்ஃபுல் திங். அந்த மீடியா வழியில் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் வன்முறைக்கு தான் நினைப்போம் நம்ம, பட் அந்த வயலன்ஸில் யூ மேட் எ டிஃப்ரென்ஸ். ஏன்னா அந்த அமைதிங்கிறது இருக்கு இல்லையா, சிம்பிளிசிட்டி அண்ட் அமைதி ரெண்டு பேருமே. அதுவும் இவரை சொல்லணுன்னா சொல்லவே வேண்டாம், நான் கொஞ்சம் அமைதியாக பேசுவேன் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் அவர் பார்த்த உடனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் டீம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இல்லைப்பா அவர் பாரு, அவர் சொன்ன மாதிரி தான். அப்படியே அவர் தலையசைக்கிறாரா இல்லையா? தட் இஸ் த ரியலி தட் கிரியேட்டிவிட்டி. அந்த கலைங்கிறது எவ்வளோ விஷயத்தை கொண்டு போகும். அந்த கலை வழியாக எப்படி அமைதியும் ஒரு மெசேஜை, வாட் இஸ் மை டேக் ஹோம். இவ்வளோ வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மெசேஜ் என்ன கொண்டு போகிறோம், நான் வீட்டுக்கு என்ன கொண்டு போகிறேங்கிறது தான் முக்கியம். அந்த வீட்டுக்கு கொண்டு போகிற விஷயத்த ரொம்ப நல்லாவே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அருண் பிரபு ரெண்டு பேரையும் நான் தம்பின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் பிகாஸ் டச்சிங். நீங்கள் உங்களுடைய படங்களையும் நான் பார்த்தேன். இதே மாதிரி பார்த்தபொழுது அதில் அந்த ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயம், வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து, வாழ்க்கையை வாழ தெரியாமல் தான் நம்ம போயிடுறோம். ரெண்டு பேருமே சேர்ந்த ஒரு காம்பினேஷன். ரியலி ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் அண்ட் ப்ரவுட் ஆஃப் யூ ஆஃப் கெட்டிங் திஸ். அருண் பிரபு ஒரு ஃபோன் பண்ணார். முதல்ல நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் வேண்டாமே அப்படிங்கிறதுக்காகன்ட்டு. இல்லை அவங்க சேனலில் ஏதோ நம்மளுடைய வீடியோஸை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவர் பேசும்போது அந்த ஒரு சில விஷயங்களை அவர் கன்வே பண்ணார். எஸ் ஓகேன்னு சொல்லலாம், ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்ட்டு ரெண்டு பேருடைய படத்தையும் பார்த்தது. ரியலி இட் வாஸ் ஸோ அப்ரிஷியேட்டிவ். ப்ளீஸ். சூப்பர் சூப்பர். நாங்களும் கூட we are just waiting for that. நீங்க சொன்ன மாதிரி சக்தி and திருமகன் சேர்ந்து அந்த சக்தி திருமகன் நினைக்கிறேன்.